சீஸ் வச்சு ஒரு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஹோம்மேடு சீஸ் தான், வீட்டிலேயே செஞ்சது. இதுக்கு கொத்தமல்லி சட்னி ஒன்று அரைச்சிக்குவோம். கொத்தமல்லி, உப்பு, பூண்டு வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அந்த பச்சை வாசனையே இல்லாமல் வதக்கி ஒரு சட்னி அரைச்சிருக்கு. அந்த சட்னி, பச்சை சட்னியை ஃபுல்லாக தோசையில் ஊற்றி விட்ருவோம். அடுத்தது கேரட்டு நல்லா துருவி வச்சுருக்கோம், வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், சில்லி ஃப்ளாக்ஸ், இது மூணையும் தோசையில் தூவி விட்ருவோம். தூவி விட்டுட்டு அடுத்தது நம்ம வீட்டிலையே செஞ்ச சீஸு, அதை தோசையில் ஃபுல்லாக பரவலாக போட்டு விட்ருவோம். போட்டு விட்டு திருப்பி போட்டு ஒரு பக்கம் திருப்பி போட்டு ஃபுல்லாக தோசையை திருப்பி போட்டுறாமல் அது வந்து சீஸ் எல்லாம் இதில் ஒட்டிக்கும். அதனால் சரி பாதியாக மடக்கி, ரெண்டாக மடக்கி தோசையை வேக வச்சுருங்க. இந்த பக்கமும் வேக வச்சுட்டு அந்த பக்கமும் வேக வச்சுட்டு குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ப்ரெட்டு போட்டு கொடுக்கறதுக்கு வேண்டாம், ப்ரெட்டு அதிகமாக கொடுக்கறதில்ல, அதனால் தோசையில் செஞ்சு கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்தோம். ரொம்ப நல்லா வந்துச்சு, எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. இது மாதிரி ஹோம்மேடு சீஸ் பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஃபீனிக்ஸ் பெண்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. சீஸ் வச்சு ஒரு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஹோம்மேடு சீஸ் தான், வீட்டிலேயே செஞ்சது. இதுக்கு கொத்தமல்லி சட்னி ஒன்று அரைச்சிக்குவோம். கொத்தமல்லி, உப்பு, பூண்டு வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அந்த பச்சை வாசனையே இல்லாமல் வதக்கி ஒரு சட்னி அரைச்சிருக்கு. அந்த சட்னி, பச்சை சட்னியை ஃபுல்லாக தோசையில் ஊற்றி விட்ருவோம். அடுத்தது கேரட்டு நல்லா துருவி வச்சுருக்கோம், வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், சில்லி ஃப்ளாக்ஸ், இது மூணையும் தோசையில் தூவி விட்ருவோம். தூவி விட்டுட்டு அடுத்தது நம்ம வீட்டிலையே செஞ்ச சீஸு, அதை தோசையில் ஃபுல்லாக பரவலாக போட்டு விட்ருவோம். போட்டு விட்டு திருப்பி போட்டு ஒரு பக்கம் திருப்பி போட்டு ஃபுல்லாக தோசையை திருப்பி போட்டுறாமல் அது வந்து சீஸ் எல்லாம் இதில் ஒட்டிக்கும். அதனால் சரி பாதியாக மடக்கி, ரெண்டாக மடக்கி தோசையை வேக வச்சுருங்க. இந்த பக்கமும் வேக வச்சுட்டு அந்த பக்கமும் வேக வச்சுட்டு குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ப்ரெட்டு போட்டு கொடுக்கறதுக்கு வேண்டாம், ப்ரெட்டு அதிகமாக கொடுக்கறதில்ல, அதனால் தோசையில் செஞ்சு கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்தோம். ரொம்ப நல்லா வந்துச்சு, எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. இது மாதிரி ஹோம்மேடு சீஸ் பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஃபீனிக்ஸ் பெண்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.